இதெல்லாம் வீடா இல்ல வேற ஏதாவதா? வீட்டை எப்படி வச்சு நடத்துறா பாரு. ஏய் வள்ளி, என்ன பண்ற? இறங்கி வா. வள்ளி, ச்சே, இவளை போய் கட்டி கூட்டிட்டு வந்தான் பாரு. நான் அப்பவே நடுமரம் மாதிரி இருக்காடா, வேணாடா, வணங்கி வேலை செய்ய மாட்டாடான்னு சொன்னேன். என் மகன் கேட்டானா, என் அவசரத்துக்கு கரெக்டா இருக்கும்னா, இப்பதான் தலைமையிலேயே அடிக்கிறது கரெக்டா இருக்குது அவனை. கொஞ்சம் குள்ளமா இருக்கிறவ எட்டி அடிக்கணும், இவ நின்னே அடிக்கிறா. அதுக்குதான் ஒசரமா பொண்டாட்டி வேணும்னு கட்டிங்க நான் போல இருக்கேன் புள்ள. தலை எழுத்து, என்னத்த சொல்றது. ஐயோ மாமியார். ஏய், என்னத்துக்கு என்ன பார்த்துட்டு வெடுக்குன்னு திரும்புற? ஒரு நிமிஷம் இருங்க, அங்க இருக்கிற கேலண்டர்ல முருகர் போட்டோ பாத்துக்கிறேன். அப்பனே முருகா. ஏய், எழுந்து வந்தது சாமி போட்டோ பாக்குறது நல்ல விஷயம் தான். அதை நான் வேணாங்களே, அது என்ன என் மூஞ்ச பார்த்தோன்னே வெடுக்குன்னு திரும்புற? அத்த, இப்பதான் காலையில இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கேன். இன்னும் யார் மூஞ்சியும் நான் பார்க்கவே இல்லை. ஏன் மூஞ்சியும் நான் பார்க்கல. காலங்காத்தால உங்க மூஞ்ச பார்த்தா இன்னைக்கு நாள் விளங்குமா? ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேனா? அடி பாவி, என்ன வார்த்தை சொல்ற? என் முகத்தை பார்த்தா விளங்காதா? நீ எல்லாம் என்னடி பொண்ணு? ஒரு மாமியார் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. விளங்காதவள விளங்காது. நீ வந்து பாத்தியா தானே என் மூஞ்ச விளங்குதா விளங்காமையா? விளங்காமலாடி இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கிறேன். என் பிள்ளைய இன்னவெல்லாம் வளர்த்து வச்சிருக்கேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். எனக்கு என்னடி குறை விளங்காம போறதுக்கு? நீ தாண்டி விளங்காதவ. நல்லா தின்னுமா தூங்குனமா போன் பார்த்தோமான்னு இருக்கிற. நீ என்னைய பார்த்து விளங்கலைங்கிறியா? நீ விளங்காதவ, உன் அம்மா விளங்காதவ, உன் பரம்பரையா விளங்காத பரம்பரடி. என்ன பார்த்து விளங்காதவன் எனக்கு வரட்டி என் புள்ள உனக்கு இருக்குது. அத்தை, உங்களை நான் விளங்காதவன் சொன்னேன்? இன்னைக்கு நாள் விளங்குமா? முதல்ல சாமி போட்டோ பார்த்தா நாள் விளங்கும். யாரையும் பார்க்க மாட்டேன், உங்களையும் பார்க்க மாட்டேன் நான் சொன்னேன். ஏன் சொல்ல மாட்டேன்? நல்லா சமாளிக்க வந்துடாத. என்ன சொன்ன நீ என்ன பார்த்து? நான் உன் மூஞ்ச பார்த்தேன் இன்னைக்கு நாள் விளங்குமான்னு கேட்கறேன். அப்ப என்ன விளங்காதவன் சொன்ன? என்ன நீ சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லு. தனியா வேற ஏதாவது அர்த்தம் கண்டு வச்சிருக்கியா? ஐயோ, இந்த பஞ்சாயத்து அப்புறம் பேசி முடிப்போம். முதல்ல எது கூப்பிட்டீங்க அதை முதல்ல சொல்லுங்க. நீங்க கூப்பிடலன்னா நான் உங்களை வந்து பாக்குறேன். இது ஒரு கூத்தா இருக்குது எனக்கு தினமும். ராத்திரியெல்லாம் நல்லா தூங்குனியா? உங்களுக்கு என்ன டிஃபன் வேணும் செஞ்சு வைக்கலான்னு கூப்பிட்டேன். அத்தா, இது நீங்க தானா? நிஜமாவே நீங்க தான் சொல்றீங்களா? ஆஹா, எனக்கு அப்படியே சொன்ன உடனே பசி வந்துருச்சு அத்தை. ஜாலி. இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட போறேன். என் மாமியார் எனக்கு சமைச்சு கொடுக்க போறாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, எனக்கு கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி பண்ணி கொடுத்துருங்க அத்தை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. என்னடி நினைச்சிட்டு இருக்கிற நீ உன் மனசுல? நானும் மருமகளாச்சே, ஒரு அளவுக்கு மேல திட்டக்கூடாது. 4 பேர் கேட்டா நம்மளதான் பொல்லாதவன்றவாளுங்களேன்னு பாக்குறேன். ஆனா நீ என்ன ரொம்ப பேச வைக்கிற வள்ளி. உனக்கு அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். என் பொண்ணுக்கு இந்த ஊர்லயே மாப்பிள்ளை பேசி முடிஞ்சிருக்குது. இதெல்லாம் நாளைக்கு ஒரு பேச்சா வந்துருமே, அக்கம் பக்கத்துக்கு தெரிஞ்சா நானும் பல்ல கடிச்சுன்னு இருக்கேன். ஆனா உன் வட்டுடைய நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது. நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். முதல்ல என் பொண்ணு கல்யாணம் முடியட்டும், உனக்கு அப்புறம் வச்சிருக்கேன் நானு. அத்தை ப்ளீஸ், எல்லா ஆர்குமெண்ட்டும் ஓவர். இன்னும் நீங்க என்ன எது கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லை. அதை முதல்ல சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது உள்ள. என்ன வேலை? இழுத்து போத்திட்டு தூங்குறதா? மணி என்ன ஆகுது? மணி 8 ஆகுது. இன்னும் சமையல் கட்டுக்குள்ளேயே போகாம இருக்கிறேன். எனக்கு பசியே வந்துருச்சு. சுகர் மாத்திரை போட்டு உட்காந்துன்னு இருக்கேன். எனக்கு பசிக்குது. நான் என்னமோ கிச்சன்ல நீதான் உருட்டின்னு இருக்கிற, சமைச்சு வச்சிருப்பேன். வந்து பார்த்தா அங்க பூனை உருட்டிட்டு இருக்குது. பாலெல்லாம் குடிச்சிட்டு இருக்குது. அந்த பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டியா? வெளியே வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிற. இதெல்லாம் கூடவா சொல்லி தருவாங்க உனக்கு? ஏத்த முதல்ல தான் உங்களுக்கு சத்தம் கேட்டு இருக்குதுல்ல, அடுப்பாட போய் பார்க்க வேண்டியதானே? பால் மொத்தம் குடிக்கிற அதுக்கு தூங்கிட்டு இருந்தீங்களா? இவளே, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா போய் அடுப்பாட போய் வேலையை பாரு. நான் ராத்திரி பாத்திரத்தை ராத்திரியே வளக்கி வச்சுட்டு கிச்சன் மேடை மொத்தம் கிளீன் பண்ணிட்டு மொத்த அடுப்பாங்கரையும் சுத்தம் பண்ணிட்டு தான் வந்து படுப்பேன். மணி 12 ஆனாலும். அப்படியே சாப்பிட்ட தட்டை கூட போட்டுட்டேன். ஏன் சமைச்சா வெங்காய தக்காளி தோலை கூட அங்கேயே போட்டுட்டேன். இப்படி இருந்தா வீடு விளங்குமா? வீடு மொத்தமும் பூச்சி போட்டியா தான் இருக்கும். நம்ம எல்லாம் வீட்டு காலி பண்ணிட்டு போயிட வேண்டியதா? ஐயா சி, இது கூட தெரியாத ஒரு பொம்பளைக்கு. சுத்தமா இல்லாத வீட்டுக்குள்ள காலையில மகாலட்சுமி அடி எடுத்து வைக்க மாட்டேன். சரி, இதாவது வீட்டை நடக்கிறது வீட்டோட போச்சு. ஏன் தலையெழுத்து நான் மட்டும் அனுபவிக்கிறேன். தெருவை கோலம் போடுறியா? மணி என்ன ஆகுது? ஊரே வேலை கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நீ கோலத்தை போடுவியா? இப்ப போய் கோலம் போட்டா என்ன, போடாட்டி என்ன சொல்லு? காலையில 5 மணிக்கு எழுந்து கோலம் போட்டு மாமியாருக்கு காஃபி வச்சு கொடுத்துட்டு புருஷனுக்கு சமையல் பண்ணி போட்டுட்டு குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் வீடு மங்களகரமா. உன்னை கூப்பிட்டு காலையிலே கத்தி எனக்கு இன்னும் பசி அதிகமாயிடுச்சு. ஒழுங்கா போய் சமைக்கிற வேலையை பாரு. என்னத்தான் சொல்லி கொடுத்தாலே அம்மா காரியவளுக்கு ஒன்னும் தெரியல. இன்னும் எப்ப கத்துப்பாலும். அத்தை, இப்போதைக்கு எங்க அம்மாவால இருக்கிறீங்க. நீ குடும்பம் நடத்துற லட்சணத்துக்கு உங்க அம்மா தானே இருக்கணும். பின்ன என்ன அவங்க மாமியாரை எடுக்க முடியும்? என்னத்த சொல்லி கொடுத்தாங்க? அவங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்துருந்தா நீயே இப்படி நடத்துற? ஒழுங்கா குடும்பம் பண்ண மாட்டேன். இங்க பாரு, இதுக்கப்புறம் அடுப்பாண்ட ஒரு பாத்திரம் கூட இருக்கக்கூடாது. சின்ன நசுங்கிற டம்ளர் கூட சிங்கில இருக்கக்கூடாது. மொத்தத்தையும் எடுத்து போட்டு வளர்க்கணும். நாங்கெல்லாம் வெளியே தண்ணி கிணத்துல மோந்து ஊத்தி வெளியே வச்சு பாத்திரம் வளர்க்குவோம். அடுப்புல உட்காந்து சமைப்போம். என்னத்த சொல்றது இந்த காலத்து பொம்பளைங்கள? சுழுவான வேலை செய்யறதுக்கே வலிக்குது உனக்கு இல்ல? இங்க பாருங்க அத்தை, சிங்கில பாத்திரம் இருக்கதான் செய்யும். நான் காலையில இருந்து வந்துதான் விளக்கிப்பேன். என்னால ராத்திரியில பாத்திரம் கை வைக்கலாம் முடியாது. அப்படி வச்சாலும் என் உடம்புக்கு ஆகாது. எனக்கு ஜன்னி வந்துருது. நான் வைக்க மாட்டேன். உங்களுக்கு சுத்தமா இருக்கணும்னா நீங்க விளக்கிக்கோங்க. இல்ல உங்க பொண்ணு கூப்பிட்டு விளக்க சொல்லுங்க. என்ன விடுங்க. அடியே, ஏன் பொண்ணு எதுக்கு உனக்கு பாத்திரம் விளக்கி கொடுக்கணும்? அவன் உங்க வீட்டு வேலைக்காரியா?
அவளே 4 நாள் கல்யாணம் முடிச்சு போற புள்ள, அவளை வேலை வாங்கணுன்ற உனக்கு வெக்கமா இல்ல? ம். ஏன் உங்க பொண்ணு வேலை செய்ய போறக்கலையா? 4 நாள் கழிச்சு மாமியார் வீட்டுக்கு போய் வேலை தானே செய்ய போறா? அங்க அவங்க மாமியாரு நீ கேட்ட மாதிரி அவங்க அம்மா என்ன வேலை சொல்லி கொடுத்துருக்கா, என்ன வேலை சொல்லி கொடுத்து வளர்த்தான்னு தானே கேட்க போறாங்க. நீங்க அதுக்கு ஒழுங்கா அவங்களுக்கு வேலை சொல்லி கொடுத்து வளர்த்தீங்களா உங்க பொண்ணுக்கு? அவங்க உங்களை கேட்கற மாதிரி தான் நீங்களும் வச்சுருக்கீங்க. நானாவது 4 வேலை செய்யறேன். உங்க பொண்ணுக்கு அது கூட தெரியாது. ம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடி பாவி, ஒரு நாத்தனாகரிக்கு சாபம் கொடுக்குற. நான் ஒன்றும் சாபமும் கொடுக்கல, சர்பத்தும் கொடுக்கல. நீங்க என்ன சொல்றது சொல்றேன். இப்போ நான் வேலை செய்யலைன்னா நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ, உங்க பொண்ணு வேலை செய்யலனாலும் அவ மாமியார் அவளை அதே தானே கேட்பாங்க. லாஜிக் கரெக்ட் தானே? அதை தான் சொன்னேன். இல்ல உங்க பொண்ணு வேலை செய்யாம பாத்திரம் விளக்காம உட்காந்துருந்தா அவங்க மாமியார் நான் கொஞ்சுவாங்கன்னு சொன்னா கொஞ்சம் போறாங்க. காவிதான் துப்புவாங்க நம்ம குடும்பத்தை. தெரிஞ்ச கதை தானே. உங்களுக்கு ஒரு நியாயம், உங்க பொண்ணுக்கு ஒரு நியாயமா? அதெல்லாம் கிடையாது. அப்படியே அவங்களுக்கு தெரியலனாலும் 2 நாளைக்கு வந்து இருந்து பார்த்தாங்கன்னா நீங்க என்ன நடத்துற விதத்தை வச்சு உங்க பொண்ணு அவங்க அழகா நடத்துவாங்க உங்களை மாதிரியே. சரி சரி, நான் போய் சமைக்கிறேன். ஒரு நாள் 8 மணிக்கு எழுந்துட்டேனா அதுக்கு கலவரமே பண்றாங்க. இத்தனை நாள் 5 மணிக்கு எழுந்த பெண்ண அவாடா கொடுத்தீங்க. டிஃபனுக்கு என்ன பண்ணட்டும்? இன்னைக்கு புதன்கிழமைல என் பையனை எழுப்பு. நல்ல நாட்டுக்கோழி எடுத்துட்டு வந்து இட்லி ஊத்தி தண்ணி குழம்பு வை. முதலையே சுகர் மாத்திரை போட்டுருக்கீங்க. உங்க பையன் எழுந்து கிளம்பி கடைக்கு போய் கறி வாங்கி கொண்டாந்து அதை அரிஞ்சு குழம்பு வைக்கிறதுக்குள்ள ஏதாவது வந்து தொலைக்க போகுது உங்களுக்கு பசியில. பேசாம ஏதாவது சட்னி அரைக்கிறேன், இட்லிக்கு வச்சு சாப்பிடுங்க. மதியத்துக்கு வேணா கறி குழம்பு ஆக்கி சாப்பிடலாம். உனக்கு அப்படித்தாண்டி ஆகணும்னு ஆசை எனக்கு. அதுதான் இப்படி சொல்ற. இங்க பாருங்க, டிஃபனுக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் வேணும்னா உங்க பையனை போய் எழுப்பி அனுப்பிச்சு விடுங்க. நான் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் இட்லி மட்டும் ஊற்றி வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறேன். 2 மணி நேரம் கழிச்சு கூட சாப்பாடு டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுங்க. நல்லா இருந்தீங்கண்ணா. எனக்கு என்ன வந்தது? ஆடி பாவி, என்ன சொல்றா பாரு. ஏண்டி உனக்கு அப்படிதான் ஆகணும்னு ஆசைன்னு தெரியுது. உன் வாயில விழுந்துட்டு அந்த கறி ஒன்று இப்போ நான் சாப்பிடுவேன். மதியத்துக்கே ஆக்கிக்கலாம் ஏதாவது ஒன்று. இப்போ போய் சாம்பார் வச்சுடு இட்லிக்கு. கழுவி வேணும்னே பண்றோம். ஏன் அத்தை, சாம்பார் வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இனிமே அப்படியே சாம்பார் வைக்கிறது நேரம் ஆயிடுமே. பேசாம இன்னைக்கு ஏதாவது ஒரு தேங்காய் சட்னியோ கார சட்னியோ பண்ணிடுறாத்த. எனக்கு ரெண்டுமே ஆகாது, நெஞ்சரியும். போ சொன்னது செய். இன்சைனாலும் இன்சை, இது கடைஞ்சு எடுத்த இன்சை. இன்னவோ சுகர் மாத்திரை போட்டேன், அது போட்டேன், பசிக்குதுச்சு. இப்போ என்னடா சாம்பார் வை கறி எடுந்து. இதுக்கு உண்மையிலேயே பசிக்குது, வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் முடியாம தூங்கிட்டேனா அதை ஒரு கொலை குத்து அடிச்சு. எங்க பொண்ணு இன்னும் தூங்கி தான் இருக்கும். மதிய சாப்பாடு எழுப்பி சோறு தின்னணும். அதெல்லாம் ஒன்றும் கேட்காது. நான் தான் கடைசி இருக்கல காரமா. சே. சீக்கிரமா டிஃபன் செஞ்சு வச்சுட்டு குளிச்சுட்டு மீனாட்சி அக்கா காமாட்சி அக்கா கிட்ட கொஞ்சம் போய் பேசிட்டு வரணும். அப்பதான் மைண்டே ரிலாக்ஸ் ஆகும். காலங்காத்தால மூட அப்செட் பண்ணிடுச்சு. காலையில ஒருத்தங்களை அப்செட் பண்றோமேங்கிற நாகரிகம் கூட கிடையாது. எழுந்து வரும்போதே சண்டைக்கு நின்னா நான் என்னத்தை தான் செய்யறது? திமிரு பிடிச்சவன் என்ன எதிர்த்து பேசுறா பாரு. எனக்கு ஏதாவது வந்துருமா வரணும்னு எண்ணம் போல இருக்குது மனசுல. அதை தான் அப்படி காமிக்கிறேன். இவன் எங்க இருக்கிறா? இவன் தூங்கிட்டு இருக்காளா? உண்மையிலேயே இவன் சொன்ன மாதிரி நம்மள மாமியார் வீட்டுல கேட்பாங்களோ நம்ம மக வீட்டுல? நம்ம கேட்கற மாதிரி அவளும் கேட்டதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரி விடு, அந்த கெத்தெல்லாம் விடக்கூடாது, இவகிட்ட காமிச்சு கூடாது. என்ன மக்கா, வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குதா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.